கிடையாதா? சொன்ன மாதிரி நம்ம வந்து தனுஷன்னா வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். என்னவோ அவர் வந்து வாமான்னு என்ன வத்தல பார்க்க வச்சாச்ச மாதிரி அவன் வந்து ஜாலியா போயிட்டு இருக்கோம். போற இடம் வந்து போயஸ் கார்டன். ஆக்சுவலா தனுஷனாவே போயஸ் கார்டனை பத்தி ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு. கனமாப்பேட்டையில ஒரு ஒண்டி குடுத்தனத்துல ஒருவேளை சாப்பாடு இல்லாம இருந்தோம். என்ன போயஸ் கார்டன்ல உட்கார வச்சு அழகு பாத்தீங்க. வெளியாளுங்களா உள்ள அலௌடான்னு எனக்கு தெரியல. அலௌட் இல்லன்னு தான் நினைக்கிறேன். ஒருவேளை தனுஷனாவே நம்மள கை பிடிச்சி வீட்டுக்குள்ள கூட்டு போய் அவ்வளவு நல்லா பார்த்தேன். ஒரு லெட்டர் எழுதிருக்கேன். என்ன எழுதிருக்கேன்னு படிக்கிறேன். டியர் தனுஷ், ஐ எம் யுவர் பிக் ஃபேன் அண்ட் எனக்கு ஒரு ஆசை இருக்கு. கேடிஎம் பைக்ல உங்க கூட ஒரு ரவுண்டு போகணும். என்ன கூட்டிட்டு போவீங்களா? 3 மூவில சுதி அக்காவை கூட்டிட்டு போவீங்களா? அந்த மாதிரி ஒரே ஒரு ரவுண்டு போகணும். போகும்போது நீங்க 3 மூவில ஒரு ரியாக்ஷன் கொடுப்பீங்களா? அந்த மாதிரி நான் இருப்பேன். அந்த மாதிரி தான் நான் இருப்பேன். அது தனுஷ் அண்ணா இந்த லெட்டரை பார்த்தோன்னே ப்ளீஸ் எனக்கு ஒரு கால் பண்ணுங்க. தனுஷ் அண்ணா எனக்கு கால் பண்ணதுக்காக கீழே நான் நம்பர் கொடுத்துறேன். அப்படிலாம் வந்து ஏபி நச்சுன்ட்டு நம்மளோட சேனல் நேம் மென்ஷன் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக அவங்க வந்து நம்மளுக்கு கான்டாக்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நம்பிக்கை தானே எல்லாமே. ஃபோன் நம்பர், மெயில் ஐடி, வாட்ஸ்அப் நம்பர், அட்ரஸ் எல்லாத்தையும் கொடுத்துருங்க. அப்போ தான் அண்ணாவுக்கு நம்ம ஈஸியாக அனுப்ப முடியும். ஃபோன் நம்பர், என்னோட அட்ரஸ், நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு வந்தாலும் எனக்கு ஓகே தான். மெயில் ரெடி பண்ணிங்கனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. பத்தாதுக்கு எங்கள் அப்பாவோட நம்பரும் கொடுத்துட்றேன். அவ்வளோதான். நான் வந்து செம்மையாக ஒரு லெட்டர் ரெடி பண்ணிட்டேன். இது இப்படி ஃபோல்ட் பண்ணா அண்ணா வந்து இப்படி ஓபன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் எடுத்தோட இம்ப்ரெஸ் ஆயிடுவார். டியர் தனுஷ் வாவ். அப்புறம் அப்படியே உள்ள ஓபன் பண்ணாருன்னா அண்ணா வந்து நான் உங்களோட பெரிய ஃபேன் ஆரம்பிச்சு அண்ணாவோட படத்தை பத்திலாம் எழுதிருக்கேன். எனக்கு என்ன ஆசையோ அதெல்லாம் எழுதிருக்கேன். கண்டிப்பா அண்ணா செய்வார். அண்ட் கீழே வந்து நம்மளோட அட்ரஸ், ஃபோன் நம்பர், டீடைல்ஸ் எல்லாமே இருக்கு. இதை கொடுக்குறோம், கலக்குறோம். ஸ்டார்டிங்ல என்ன எழுதுறது? ஆர்டிங் மட்டும் போட்டுலாமா? அப்படின்னு வித் லாட்ஸ் ஆஃப் லவ், வித் லாட்ஸ் ஆஃப் லவ், ஐ லவ் யூ ஸோ மச். எனக்கு ரொம்ப பிடிக்கும். டீசெண்டாகவே இருக்குது. என்ன எழுதுறது? ப்ளீஸ் ஓப்பன் பண்ணி படிங்க அப்படின்னு எழுதிக்கவா? ப்ளீஸ் ஓப்பன் பண்ணி படிங்க. கண்டிப்பாக அண்ணா இதை ஓப்பன் பண்ணுவார். அச்சு ஜாலி தான். போகலாம். வீடு எங்கே இருக்கு தெரியாது. அதான் போகிறவங்களே கேட்டுக்கலாம். கைஸ் நம்ம தனுஷனா வீடு தெரியாமல் இருந்திருப்பாங்களா? இருக்க முடியுமாடா? எனக்கே தெரியாது. பட் நம்ம இப்போ போக நான் இந்த ஏரியா இல்லாததால எனக்கு தெரியாது. ஃபியூச்சரில் அண்ணா வீட்டு பக்கத்துலேயே ஒரு வீடு வாங்கி போட்டு பால்கனிலேருந்தே அவருக்கு ஐ கான்டாக்ட் இருப்பாங்க. எல்லாம் ஓகே தான் கைஸ். ஆனால் எனக்கு ஒரு டவுட் என்னன்னா போயஸ் கார்டனுக்குள்ளே என்ட்ரி இருக்கான்னு தெரியல. ஒரு ஆர்வத்தில் லெட்டர் கிட்டலாம் எழுதிட்டேன். எல்லாம் பக்கா உள்ள விடுவாங்களான்னு தெரியல. வீடியோ லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி சூப்பரான டேர்லாம் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. வாங்க போகலாம். போயஸ் கார்டன் சீட்டுக்குள்ளெல்லாம் போகலாமா? சீட்டுக்குள்ளேயே போக முடியாது, இது பண்ண முடியாது, அது பண்ண முடியாதுன்றதுலாம் சும்மா கட்டுக்கதை தானா? சொல்லுங்கடா, இஷ்டத்துக்கு என்ன வேணா சொல்லுங்கடா. கண்டுபிடிச்சிட்டேன். இங்கே பாருங்க, நம்ம ரஜினி அங்கிளோட போஸ்டர் இருக்கு. அப்போ கண்டிப்பாக தனுஷனோட இது தான் இங்கே போடுறோம். இங்கே போயஸ் கார்டன். இந்த ஸ்ட்ரீட்டே நல்லா பாஷா அழகா இருக்கு. பார்க்கவே செம்மையா இருக்கு. நான் வந்துட்டோம் லொகேஷனுக்கு. இதான் போயஸ் கார்டன் எக்ஸாக்ட். அண்ணா தனுஷ் அண்ணா வீடு எங்கண்ணா இருக்கு? ரைட்டு எதிலே தெரியும், பெரிய வீடு. ஓகேண்ணா ஐசிக்கு வந்து லெட்டர் தான் கொடுக்க சொன்னீங்க. அச்சுக்கு வந்து என்ன லெட்டர் கொடுக்குறதுன்னு ஃபர்ஸ்டே தெரியல, ஐடியாவே இல்லை. இதுக்கு முன்னாடி வந்து நம்ம அந்த கேடிஎம் ஷோரூம்ல போயிட்டு அந்த வீடியோ எடுத்துருப்போம். நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த அண்ணா தான் வந்து ஒரு ஹைப்பே கொடுத்தாரு. அப்போ நம்ம ஜெயலலிதா அம்மாவோட வீடும் இங்கே தான் இங்கே இருக்கு. எவ்வளோ பெருசா? ஜெயலலிதா அம்மா வீடா? இதான் ஜெயலலிதா அம்மாவோட இல்லைங்க. என்னடா மண்டபம் மாதிரி கட்டி வச்சிருக்காங்க வீட்டெல்லாம். நம்ம இந்தியாவில இருக்கோமா? கல்யாண மண்டபம் ரேஞ்சு கட்டி வச்சிருக்காங்க வீட்டையே. நல்லா சுத்திட்டு வருது. தனுஷனோட வீடு எங்கண்ணா இருக்கு? தனுஷனா வீட்டுக்கிட்டே வர போறோமா? என்னால நம்மளே கார்லாம் நடந்தே போலாம். அப்பதான் அந்த ஃபீலே கிடைக்கும். ஏதோ வீடு போலி மஜாவா இருக்கே. நடந்து போயிட்டு உங்கள்கிட்ட இன்ச்சா காட்டுறேன். ஒரு வேளை தனுஷனை மட்டும் பார்க்க முடிஞ்சதுன்னா ஒரு ரவுண்டு கூட போனேன் ப்ளீஸ். கண்டிப்பாக கேட்கும். நான் வந்து உள்ளே விட மாட்டாங்கன்னு நினச்சேன். எனக்கு இந்த டவுட் ஆரம்பத்துலேருந்தே இருந்தது. நான் எங்கள் அப்பா அம்மா கிட்டே கூட கேட்டேன். அவங்களும் இதான் சொன்னாங்க. அதெல்லாம் வந்து எப்படிமா அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணு போ, ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொன்னாங்க. வீடு இங்கே இருக்கு. எத்தனை ரூம்ஸ் யாரா தங்குங்க? ரூம்ஸ்ல ஒரு ரூம் திறந்துருக்கு. 5 ஸ்டார் ஹோட்டல் ரேஞ்சுக்கு வச்சிருக்காங்களே. லோன் அந்த வீட்டுக்குள்ளேயே போய் ஒரு சுத்திட்டு வந்துருக்கலாம். லோன் எத்தனை மாட்டேனே. அண்ணா தனுஷ் அண்ணா கிட்ட பேச முடியுமாண்ணா? 5 மணிக்கு வந்தா பார்க்கலாம். சத்தியமா சொல்றீங்க? காலைல 5 மணிக்கா? இந்த சீட்டுக்குள்ள எங்களை விடுவாங்களா? விடுவாங்க. யார்? ஜெயலலிதா அம்மா தான் இல்ல. ஓ ஜெயலலிதா அம்மா இருக்கிற வரைக்கும் தான் அதெல்லாம் இருந்துச்சா? வாவ். ஓகே, இப்போ தனுஷ் அண்ணா நாளைக்கு காலைல 5 மணிக்கு வந்தா பார்க்கலாமாண்ணா? வாக்கிங் போறேன். இப்போ இங்க இருக்காரானா? இல்லையா, வண்டி இல்லையா? ஒரு வண்டி போற வண்டி. என்ன வண்டினா வருது? பென்ஸ். ஆனா பென்ஸ்ல என்ன சீரிஸ் வச்சிருக்கு? ஜீப் மாடல். ஜீப் மாடலா? என்ன கலர்னா? Black. அண்ணா இந்த ரூம் யாருதுனா?
அவரோட பையன்டா? அவரோட பையனோட ரூமா? ஹாய். ஹாய் காட்ட மாட்டேன் இல்லையா? தனுஷ் அண்ணா இல்லையா? தனுஷனோட பையன் யாருமே இல்லையா? எப்பண்ணா வருவாங்க? இல்லவே இல்லையா? இப்போ வீட்டை கட்டி யார் கூப்பிட்டுருப்பாங்க? எப்பண்ணா வருவாங்க? என்னமோ என்கிட்ட சொல்லிட்டு போற மாதிரி கேட்குறாதுங்க. லெட்டர் கொடுக்காம எப்படி போறது? லெட்டர் கொடுத்தே ஆகணுமே. யார்கிட்ட கொடுக்குறது லெட்டரை? குப்பை போடுறான்னா இவரோட கூடாது. ஓடிவே பிடிச்சிப்போம். அண்ணா ஹாய் அண்ணா. தனுஷ் அண்ணா மதுரையில் இருக்காங்களா? எப்போ வருவாங்க? ஒரு மாசம் அப்புறம். இந்த லெட்டர் மட்டும் அவர்கிட்ட கொடுத்துறீங்களா? கொடுக்க கூடாதா? எப்படி அவர்கிட்ட கொடுக்கணும்னா என்ன பண்ணும்? நான் வேணா இது உள்ள போட்டு போயிடும். அவன் தானே கொடுத்துறீங்களா? அங்க போய் கொடுக்கலாமா? ஓகே அண்ணா. இன்னொரு அண்ணா வந்திருக்காங்க. இந்த அண்ணா கிட்ட பேசிடலாம். அண்ணா 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 தனுஷ் அண்ணா கிட்ட இந்த லெட்டரை கொடுப்பீங்களா அண்ணா ப்ளீஸ்? யாருமே இல்லையா? எப்பண்ணா வருவாரு? வந்தா கொடுப்பீங்களா? நான் கூட கொடுத்துட்டு போறேன். இல்லைண்ணா நீங்கள் தான் அவரை பர்சனலாக மீட் பண்ணுவீங்களா? ஓகேண்ணா நீங்கள் பர்சனலாக அவரை மீட் பண்ணுவீங்களா? மீட் பண்ணும்போது தேங்க்யூண்ணா. கண்டிப்பாக கொடுத்துருங்க. ப்ளீஸ் வந்து லெட்டர் அந்த அண்ணா கிட்ட கொடுத்துட்டா அவர் வந்து நான் கொடுத்துருன்னு சொல்லியிருக்காரு. அவர் ஓப்பன் பண்ணி படிப்பாரோ? எல்லாரும் உங்ககிட்ட எல்லாத்தையும் படிச்சு காப்பி தானே சைஸ் கொண்டு போய் கொடுக்குறேனே. கண்டிப்பாக அண்ணா வந்து நம்மளோட லெட்டரை பார்ப்பாருன்னு நான் நம்புனேன். இப்படி போனே அப்படி கசக்கி இப்படி தூக்கி போட்டுற மாட்டாங்களே, பயமாக இருக்கு. தனுஷ் அண்ணா கிட்ட வேலை செய்கிறவங்க எல்லாரும் தனுஷ் அண்ணா மாதிரி ரொம்ப ஸ்வீட்டான ஆட்டாக இருக்கவங்களா இருப்பாங்க சார். விஜயனோட வீடோட டேஸ்ட் இருக்கும்ல, ஒரு மாதிரி இந்த உட்டு அதுக்கப்புறம் இந்த மார்பிள்லாம் வேறு மாதிரி. அச்சுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. செம்மையாக கட்டியிருக்காரு. உள்ளே போனால் எப்படி இருக்கும்? இங்கேருந்து கொஞ்சமாக தெரியுது. அந்த கொஞ்சமே சூப்பராக இருக்குது. அந்த அளவுக்கு கிளாரிட்டியாக காட்டணும். நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் தான் ஓயமாக இருக்குது. நம்ம ஈஸியில் இருக்கும், பேக் சைடில் தான் ஓயமாக இருக்குது. ஸோ ஆனால் அங்கே போயிட்டு நான் வந்து தனுஷ் அண்ணாக்காக போய் கொடுக்கலாம்னு நினச்சேன். பட் பை காட்ஸ் கிரேஸ் இங்கே வீட்டில் இருக்கவங்களே அதை வாங்கிச்சிட்டாங்க. அதாவது என்னன்னா, நம்ம ஆஃபீஸில் போய் கொடுக்கலாம். ஆஃபீஸில் போய் கொடுத்தா அது வந்து 10ல் 11 தானே அண்ணாவோட கைக்கு போகும். கண்டிப்பாக அவர் எல்லாம் பார்ப்பாரு. பெஸ்ட்டில் அது 10ல் 11 போகும். டைரெக்டாக வந்து அவருக்காக ஒரு பொண்ணு நின்று இதெல்லாம் பண்ணுறதை பார்க்கும்போது கண்டிப்பாக அவர் யோசிப்பார். நம்ம வீட்டுக்கு அவ்வளோ கேமராவே தெரியலடா. ஏதாவது ஒரு கேமரா தெரியுதா அவங்க வீட்டில் இருந்து? ஒரு இடத்துல கூட நான் கேமராவே பார்க்கல கைஸ். விவிஐபிஸ்லாம் எப்பவுமே சேஃப்டிக்காக நிறைய கேமராஸ்லாம் வச்சு மானிட்டர் பண்ணுறது இது அது. இங்கே எனக்கு நான் வந்ததுலேருந்தே நானும் தான் நோட் பண்ணுறேன். ஒரு கேமரா கூட தனுஷனோட வீட்லேயே இல்லை. இப்படி எல்லாரையும் அவ்வளோ நம்புறாரு. அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்காரா கைஸ்? யூஸ்வலாக கேமராஸ் எங்கெங்கே வைப்பாங்கன்னா எப்போவுமே அந்த வால் முடிகிற அந்த எண்டில் வைப்பாங்க. மேலே ஆங்கிலேருந்து ஒன்று வைப்பாங்க. அப்புறம் கேட் இருக்குன்னா கண்டிப்பாக கேட்டில் யார் வராங்க போகிறாங்க அதெல்லாம் காட்டுறதுக்காக ஒரு கேமரா வைப்பாங்க. இது எதுவுமே இல்லாமல் ரொம்ப ஸ்வீட்டாக அவர் வந்து அப்படியே பறந்த மனசாக இருக்காரே. அண்ணா யூ ஆர் ஸோ ஸ்வீட் அண்ணா. நான் கெஸ் பண்ணிட்டேன் கைஸ். எதுக்குன்னா நம்ம மக்கள் இருக்கும்போது எனக்கு எதுக்குடா கேமரா ப்ரொடெக்ஷன்லாம்? என்னை பார்த்துக்கிறதுக்கு இவங்களாம் இருக்காங்கடான்னு அண்ணா வந்து கண்டிப்பாக யோசிப்பார். இந்த மாதிரியே இருப்பார். நான் இல்லை அச்சு பார்த்த வரைக்கும் ஒன்று கூட இல்லை. எனக்கு தெரில கைஸ். மேபி உள்ளே இருக்குமான்னு எனக்கு தெரியாது. வெளியிலே ஒன்று கூட இல்லைன்னா உள்ளே தெரில. ஒரு வேளை இது போயஸ் கார்டன்றதுனால மொத்த வீட்டையும் மேலே இருந்து சேட்டலைட்டில் ஒரு வேளை சென்சார் பண்ணி. சரி ஹாய் அக்கா, இது தனுஷ் அண்ணாவோட வீடு தானே? நீங்கள் பார்த்துருக்கீங்களா தனுஷ் அண்ணாவை? பார்த்ததே இல்லை. பார்க்கவே முடியாது. இந்த சீட்டு தான் ஒர்க் பண்ணீங்களா? இது வரைக்கும் நாங்களே பார்த்தீங்களா? 2 வருஷம் ஆகுது கூட. அவங்க அப்பா அம்மா தாங்க இருக்கிறாங்க. உங்கள் அப்பா அம்மா இங்கே தான் இருக்காங்களா? நீங்கள் பார்த்துருக்கீங்களா அவங்க அப்பா அம்மாவெல்லாம்? அவங்களாம் பார்த்துக்கிறாங்க. தனுஷன் அப்பா உங்களுக்கு பிடிக்குமாக்கா? பிடிக்கும். பார்க்க முடியாது. வராங்கன்னு கூட ஒரு அளவுக்கு பண்ணுங்க. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி நம்ம அஜித் அண்ணாவோட வீட்டை பார்க்க போகும்போது தையல் கடையில் உட்காந்து டைல் பண்ணிட்டு இருந்தாங்க ஆண்டி. அவங்க என்ன சொன்னாங்கன்னா 10 வருஷமா நான் இங்கே தான் இருக்கேன், நானே வந்து இது வரைக்கும் அவரை பார்த்ததில்லை அப்படின்ற மாதிரி தான் சொன்னார். ஸோ ஆனால் அவர் வந்து யூஸ்வலாக வெளியிலலாம் வருவார் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. 10 வருஷம் இருந்தவங்களே பார்க்கணும்னா 2 வருஷம் கொஞ்சம் கஷ்டம். வந்து 5 மணிக்கு சொன்னாங்க அண்ணா, ஆண்டி வந்து 6 மணிக்கு வருவாங்களாம். 1 hour டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. ஒன்று சொன்னாங்கலாம் 5 மணி தெரிஞ்சுருங்களா? அதெல்லாம் எனக்கு மிட் நைட். இங்கே வந்து ஒரு ரூம் ஓப்பன் ஆயிருக்கு. அந்த ரூமில் என்னென்னு தெரியுதுன்னு ஆச்சு சொல்கிறேன். மாலெல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி சென்ட்ரலைஸ் ஏசி யூஸ் பண்ணியிருக்காங்க. மட்டும் இல்லாமல் ஃபோக்கஸ் லைட் வந்து எல்லோவில் வச்சிருக்காங்க. ரூம் ஃபுல்லாக மேக்ஸிமம் வுட் யூஸ் பண்ணியிருக்கு. அப்புறம் மேலே வந்து சீலிங்கில் வந்து ஒரு டெக்கரேஷனுக்கு ஒரு லைட் யூஸ் பண்ணுவாங்களா, அது என்ன சொல்லுவாங்க, சீலிங் லைட்ஸா தெரியல. அது வந்து செம்மையாக இருக்குது. ஒரு மாதிரி பல்ப் மாதிரி கொடுத்துருக்காங்க. க்யூட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் அந்த ரூமில் நின்று ஒரு 4 பேர் நம்மளே பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க எப்போ போவாங்க? ஹாய் அண்ணா. அண்ணா தனுஷன் பார்த்துருக்கீங்களாண்ணா? பார்த்துருக்கீங்களா? எப்போ பார்த்தீங்க? என்ன நான் இப்போ அங்கே பார்த்துட்டு இருக்கீங்க? தனுஷன் எனக்கு தேவையான ஆளை நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறேன். உங்களுக்கு தேவையான ஆள் பார்த்துட்டு இருக்கீங்களாண்ணா? அவரை நாங்கள் டெய்லி தான் பார்க்குறோம். டெய்லி பார்க்குறீங்களா? ஆனால் இப்போ வீட்டில் என்ன இருக்காரு? இப்போ வீட்டில் இல்லை, ஷூட்டிங் முடியும். வீட்டில் வேலை நடக்குதுல்ல. மதுரைக்கு போயிருக்காராம். வரத்துக்கு 1 மாதம் ஆகுன்ற மாதிரி சொன்னாங்க. கண்ணு அங்கே தான் போதே. யாரை பார்க்குறீங்க? டிரைவரை பார்க்குறோமா? டிரைவரையா பார்க்குறீங்க? இது யாரோட காரணம்? ரேஞ்ச் ரோவர். அவங்க கார் தான். தனுஷனோட காரா? அண்ணா சும்மா என்ன சொல்கிறீங்க? ஆமாண்டா. வீட்டுக்கு தான் போட்டு ஓடி யாரோ யாரோ பார்க்க விட மாட்டீங்களே. போயிட்டாரா? ரைஸ் ரேஞ்சு உள்ள அஸ்கின் ஆயிரு. ரைஸ் உள்ள இருந்து யாரோ ஒரு அங்கிள் இறங்கினார் காருக்குள்ள இருந்தது. யாருன்னு தெரியல. அவர்கிட்ட இருக்க மேக்ஸிமம் கார் பிளாக் கலர் தான் போல. அண்ணா நம்ம தனுஷன் ஆக்கிட்ட இருக்க நிறைய கார் பிளாக் கலர் தானே. உங்களுக்கு எப்படி கரெக்டாக தெரிஞ்சது அவர் கார் தான் சொல்லிட்டு? அங்கே வேலை செய்றீங்களா? நீங்களும் அவங்க டிரைவரா? அவங்க டிரைவர் இல்லைம்மா.
பக்கத்து வீட்டு பரவாயில்ல, கை கொடுங்க. பக்கத்து வீடாக இருக்கீங்களா? ஹாப்பி டு மீட் யூ. இங்கே தான் வாக்கிங்லாம் போவாராமே, அதெல்லாம் அப்படியாண்ணா? அவர் வந்தால் மீட் பண்ணலாமா? நான் அவரை பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு இன்ட்டு கொடுங்க, நான் அப்படியே ஒரு ஓடுங்கிறேன். நான் எப்படி நீ இன்ட்டு கொடுங்க? நான் உங்களுக்கு ஃபோன் நம்பர் கொடுக்குறேன்னா எனக்கு ஃபோன் பண்ணி இம்மா இந்த மாதிரி போவார் எப்போ வரான்னு யாருக்குமே தெரியும். அதான் என்னமோ என்கிட்ட தான் சொல்லிட்டு போகிற மாதிரி சொல்கிறேன். அவங்க அம்மா அப்பா அவங்க ஃபேமிலியோட இந்த வீட்டில் தான் ஸ்டே பண்ணியிருக்காங்களாண்ணா? அவர்கிட்ட எத்தனை காரணம் இருக்குது? 3 காரு. எல்லாமே கலர் பிளாக்கா? இது அவர் காராண்ணா? எல்லாமே பிளாக் கலர் கார். எல்லாரும் பார்க்கணும். அப்படியா? நீங்கள் பக்கத்து வீடுன்னு சொன்னீங்களா? அது யாரோட வீடு சொல்லாமா? அது ஒரு ஆள் வீடு. சூப்பரப்பா. தனுஷனாவை பற்றி மட்டும் எல்லாத்தையும் சொல்கிறீங்க, உங்கள் ஆளை பற்றி மட்டும் பேச மாட்டீங்க. கேடியா இருக்கீங்களா? அது தப்பு. இது வந்து பப்ளிக்காக எல்லாருக்குமே தெரியும். தெரியும். ஆமாம், எங்க தனுஷன்னா பக்கத்தில் இருக்குது, நம்ம சொன்னால் தெரியும். தெரியாது. இப்போ ஏதாவது ஒரு வந்தாருன்னா சொன்னீங்கன்னா நான் ஓடி வந்துடுவேன். உண்மையாக சொல்லுவீங்களாண்ணா? சொல்லுமா? ஓகே. கால் பண்ணி இந்த மாதிரி இப்போ போனதை நான் பார்த்தேன்னா திரும்பி எப்படியும் வெளில வந்து தான் ஆகணும் இந்த வழியா அப்படின்னு சொன்னீங்கன்னா இப்போ நான் உடனே கார் எடுத்துட்டு வந்து அவங்க காரை பார்க் போட்டு இங்கே உட்காந்துக்கிறேன். அப்புறம் எனக்கு ஒரு டவுட்னா, தனுஷன் நான் வீட்டில் வேலை செய்கிறவங்களுக்குலாம் எவ்வளோ சம்பளம் இருக்கும்? சும்மா டிரைவர்ஸ்க்குலாம் சொல்லுங்கள். எனக்கு எப்படி தெரியும் தனுஷ் வீட்டில் வேலை செய்கிறேன்னு கேட்குறேன். சரி, உங்களுக்கு கேட்டியா இருக்காரா? ஓகே, நான் நைஸ் டு மீட் யூ. எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ ஸ்வீட். இவரு கூட ரொம்ப தனுஷன் நான் ஃபிட்டா நீங்கள்? அண்ணா நான் இது போகும்போதே பார்த்தேன் இந்த மாதிரி என்ன ஸ்டைலாக இது சூப்பராக இருக்குது. கரெக்டாக போடுங்கண்ணா. நீங்கள் தனுஷன் நான் ரொம்ப ஃபிட்டாமே அப்படியா? இவ்வளோ தான் சொன்னார். இப்போ சும்மா கலாய்க்கிறாரா என்ன? பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு எந்த படத்தில் ரொம்ப ரொம்ப பிடிக்கும்? பிடிச்சது வந்து கர்ணன். செம்மல. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த படம். நான் ஃபர்ஸ்ட் ஷோ போனேன். ஆனால் இங்கே ஏதாவது வீடு காலியாக இருக்கணும், நானும் காலி பண்ணிட்டு வந்துடுறேன். இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தார். ஆமாண்ணா, அவர் எவ்வளோ இன்டர்வியூஸில் பேட்டி கொடுத்தாரு. ஓஎஸ் கார்டன் அப்படின்ற மாதிரி எவ்வளோ பெருசாக கட்டிட்டாரு பாருங்கண்ணா. அச்சீவ் பண்ணி வரதுக்கு எவ்வளோ நாள் ஆச்சு? அவர் கஷ்டப்பட்டு வந்தார். பாய்ஸ் கார்டன்ன்றது வந்து ஈஸியாக வர முடியாதுண்ணா. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த இடத்துக்கு உள்ளே வரதுக்கே அவ்வளோ கஷ்டப்படணும். போயஸ் கார்டனில் வீடு வாங்கிட்டு ஒரு சின்ன கேமரா கூட இல்லாமல் இருக்காங்க. பாய்ஸ் கார்டனே கேமரா தான். நானும் அதான் சொன்னேன், சேட்டலைட்ல ஒரு வேலை கனெக்ட் பண்ணி அப்படி அப்படி இல்லை. பாய்ஸ் கார்டன்ல ஒரு கேமரா இங்கே செக்யூர் அதிகம். என்ட்ரன்ஸ் வந்து உள்ள வரீங்க, அங்கே ஃபுல்லாக கேமரா இருக்கு. மீறி உள்ள அவ்வளோ சீக்கிரம் வர முடியும். ஆமாண்ணா, உண்மையாக பாய்ஸில் வாங்கலாம் எவ்வளோ பேச தெரியுமா? இப்போ இருக்கிறவங்கலாம் பாய்ஸ் இருக்கிறவங்கலாம் அப்படின்னா வாங்க முடியாது. வாங்க முடியாதா? விஜய் அண்ணா வீட்டிலலாம் வெளியிலலாம் 4-5 கேமரா இருக்கும். 360 இருக்கும். அவங்க காம்பவுண்டு செவரே ஆமாம், அவங்க காம்பவுண்டே அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வரைக்கும் ஒன்றுமே தெரியாது உள்ள. திருப்பி நம்ம சீக்கிரமாக மீட் பண்ணுவோம். கடைசி வரைக்கும் நம்பரே கொடுக்கல நீங்கள். இன்னும் கொடுப்பாராண்டா. ஸோ ஸ்வீட். தனுஷண்ணாவை பார்க்க முடியலனாலும் தனுஷண்ணா சுற்றி இருக்கிறவங்கள பார்த்துலேயே அச்சு செம ஹாப்பி. அண்ட் உள்ள வீடு ஒரே லைட்டாக தெரியுது, அதுவே சும்மா செம்மையாக கட்டியிருக்காங்க. அல்டிமேட்டாக இருக்குது. அண்ணா சொன்னது ஆக்சுவலாக உண்மை. நான் அக்ரி பண்ணிக்கிறேன். 2 பேர் சொன்னதே அக்ரி பண்ணிக்கிறேன். என்னன்னா அதெல்லாம் வாங்க முடியாதாம்மா, அதெல்லாம் வாங்கிடலாம் அப்படின்னு சொன்னார். உண்மைதான், கண்டிப்பாக வாங்க முடியும். ஆனால் அண்ணா சொன்ன மாதிரி தான் வாங்க முடியும். அவ்வளோ ஈஸியாலாம் ஒரு லேண்ட் வாங்குறதுக்கே எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியது, ஒரு கார் வாங்குறதுக்கு தட்டி விடுங்க, ஒரு ஃபோனு ஒரு ஐஃபோன் வாங்குறதுக்கு நம்ம எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. ஆனால் வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒரு வீட்டை கட்டுறதுலாம் வந்து இட்ஸ் நாட் ஈஸி திங். கண்டிப்பாக வந்து நிறைய ஹார்ட் ஒர்க் அண்ட் நிறைய எதிர்ப்புகள், அவர் கூட இருக்க அந்த மக்களோட சப்போர்ட், இது எதுவுமே இல்லாமல் வந்து இது அவர் கிடைச்சிருக்காரு. உண்மையாகவே அந்த அண்ணா சொன்ன மாதிரி இது அவரோட சின்னம் தான். இட்ஸ் லைக் ட்ரீம் கம் டு மூமெண்ட். இது நானாக சொல்ல, தனுஷனாவே இன்டர்வியூஸ்லேயே சொல்லியிருக்காரு. நீங்களும் பெருசாக ட்ரீம் பண்ணுங்க, கண்டிப்பாக நம்மளாலையும் முடியாதுன்னு எதுவுமே இல்லை. நம்மளும் வந்து கண்டிப்பாக அடுத்த ஒரு வீடை போடுறோம். இந்த மாதிரி அச்சு ஏபிஎன்னு ஒரு வீடை கட்டுறேன். நீங்களாம் எப்போனா உள்ள வரலாம். நீங்கள் எல்லாருக்கும் அலோட். ஓகே, நீங்கள் வந்து போகிறதுக்கே மனசு வரல, பட் ஸ்டில் வேறு வழியே இல்லைல்ல, போய் தான் வேணும். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன். வீடியோ லைக் பண்ணுங்க, சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி சூப்பரான டயலாக் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி சூப்பரான வீடியோ நாளைக்கு வர மீட் பண்ண அன்டில் தன் டாடா பை. நம்மள மாதிரி இன்னொருத்தவங்களும் ஃபோட்டோ எடுக்க போகிறாங்க தனுஷண்ணா வீட்டை. உண்மையாகவே அது ஒரு செம்ம கூஸ்பல் மூமெண்ட்டாக இருக்குல்ல. கிட்ட வந்து பார்க்கும்போது உண்மையாகவே வேற லெவல். கிட்ட வந்து அதை அப்படியே ஃபீல் பண்ணும்போது இந்த வழியாக தானே அண்ணா உள்ளே வருவாங்க, வெளில போவாங்க, அதெல்லாம் யோசிச்சாவே சும்மா செம்மையாக இருக்குது. தனுஷ்னு இந்த பேர், அந்த அடையாளம் வேற மாதிரி. ஒரு அடையாளத்தை கிரியேட் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? வெளியில் எவ்வளோ கெத்தாக போட்டுக்காரு பாருங்க தனுஷ்ன்ட்டு. லவ் யூ சப்ஸ்கிரைபர்ஸ். நீங்கள்லாம் கண்டிப்பாக அந்த டேருக்கு வந்து அச்சு யோசிச்சிருக்க கூட மாட்டாங்க. எனக்கும் இந்த தாட்லாம் இருந்தது, போயஸ் கார்டன் கூட நம்மளெல்லாம் விடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நான் அங்கேயே காமிச்சேன் பார்த்தீங்களா, ஜெயலலிதா அம்மாவோட இல்லம். அந்த இல்லமை தாண்டி தான் நம்ம இங்கே வரணும். அப்போ தான் அந்த செக்யூரிட்டி அதெல்லாம் ரொம்ப டைட்டாக இருந்துச்சான். இப்போ அம்மாவே நோ மோர். ஸோ வந்து இது வந்து கொஞ்சம் ஃப்ரீயாகவே விட்டாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் தனுஷனோட வீட்டில் வந்து எனக்கு ரொம்ப ஸ்டன்னிங்காக இருந்தது வந்து அண்ணா வந்து கேமராவே வச்சில்ல. தனுஷன் நான் வீட்டுக்குள்ள ஒரு மரம் இருக்குடா, அது என்ன மரம்? என்ன மரம்னே தெரியலையே. தனுஷன் பாத்தீங்க உள்ள இல்லையா ஷூட்டிங்னு சொன்னாங்க. ஆமா, அதனால வேற வழி இல்லாம கிளம்பும். ஆமா, பாய்.
1 மாசம் ஆகுமா வரதுக்கு ஒரு வாட்டி உங்களை நேர்ல பாக்குறேன். இது ஆக்சுவலா இந்த ஸ்ட்ரீட்டுக்குள்ள தான் இன்னும் சுத்திட்டு இருக்கோம். செம்மையா இருக்கு. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டைல்ல கட்டியிருக்காங்க. சும்மா வேற மாதிரி. ஜெயலலிதா அம்மா இருந்த டைம்ல வந்திருந்தா நம்மளால இந்த ஸ்ட்ரீட்டுக்குள்ள கூட வந்திருக்க முடியாது. இப்போ வந்து அலோவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஆக்சுவலா அவங்க வந்து சிஎம்ல எல்லா உயிரும் உயிர் தானே. கரெக்ட் தானே? ஆமாப்பா கரெக்ட் தான். அதுவும் நம்ம தனுஷனா இருப்பாரு அதுலயும். போல எல்லாம் பின்னி பின்னி எனக்குமே அப்படிதான் தோணுச்சு. அதெல்லாம் போயஸ் கார்டன் நம்ம விட மாட்டாங்க. சரி உள்ளனா கூட பரவாயில்ல. அட்லீஸ்ட் நான் வந்து அந்த இடத்துக்கு கிட்ட போறதுக்கு ட்ரை பண்ணல. அதுவே வந்து ட்ரை தாங்க எப்பவுமே வெற்றியோட முதல் அடி தளம். இங்க பாருங்க இல்லம் சூப்பரா இருக்கு. விஷயோ தலைவி யூஆர் ஆல்வேஸ் கிரேட். ஜெயலலிதா அம்மா சோ ஸ்வீட். உண்மைதானா? ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது உண்மையை விட மாட்டாங்களா? எனக்கு தெரியல. இந்த நைட் கேட்டுருக்கோம். ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது இந்த ஸ்ட்ரீட்டுக்குள்ளேயே விட மாட்டாங்களாண்ணா முன்னாடிலாம்? ஆமாண்ணா. ஏன்னா எல்லாரும் உயிரும் உயிர் தானே. அவங்க மட்டும் ஏன் ஸ்பெஷல்? செக்யூரிட்டி ப்ராப்ளம் இருக்குல்ல, அதனால இந்த ஸ்ட்ரீட்டுக்குள்ளேயே விட மாட்டாங்களா யாரையுமே? அவங்க வீட்டுக்கு விடுவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எஸ்கார்ட் regarding security problem is there na, right security exactly na. இப்போ நம்ம சிஎம்ஆர் இருக்கார்ல அவரோட வீட்டு சைடுல போனாலும் அப்படிதானா? அது தெரியல, ஐடியா இல்ல. just we are resigning coming for duty. okay na, no problem. thank you so much na. bye bye. நல்ல பாயிண்ட் கேட்டா I am resigning for duty ஆ? இல்ல எனக்கு தெரியல ஆக்சுவலா. முக ஸ்டாலின் சார் இப்போ இருக்காரு சிஎம். அவர் வீட்டு சைடுல இதெல்லாம் இருக்குமான்னு கேட்டா இந்த அளவுக்கு இருக்குமான்னு எனக்குமே தெரியல. அதுதான் நான் வந்து கேட்க ட்ரை பண்ணேன். அவரும் சாரா எனக்கு தெரியலையேங்க. தலைவா வேட்டை என்ன வெறித்தல்லோ வெறித்தல்லோ. இதான் அச்சோட ரிங்டோன். மைக் அங்க இருக்கு. ஓ சாரி சாரி. இதான் அச்சோட பாஸ்ட் 2 இயர்ஸ் 1.5 இயர்ஸா இதான் அச்சோட குவாலிட்டி வைஸ். ஏன்னா எனக்கு இதுல ரொம்ப விமல் சிங். சிங்கானா நீங்க ஒரு பாட்டு பாடுங்க.